வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போர்டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிசன் எஸ்கேப்ன்ற ஒரு கேமை தான் வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸில் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவில் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். அதுதான் நம்ம பிளானு. எப்போவுமே பெட்டு மேலே ஏறி போகிற மாதிரி பேரி பிசன்ல இருக்கும். ஆனால் நம்ம இந்த வாட்டி போக முடியாது. என்னடா கீழே ஆரம்பிப்பாரு. ஓ, கண்ணாடியை கட்டி போக சொல்கிறானுங்க. சரி, ஓகே, கண்ணாடியை கட்டிடுவோம். ஓகே, கண்ணாடியை கட்டிட்டு நம்ம இந்த வழியில் போகலாச்சு. ஒரே செக் பாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஏறாம இருக்கும் போட்டு எந்த வழியில் போகிறோம்னு காட்டுறான்ல. செக் பாயிண்ட்டு போல் கால் மட்டும் வச்சிடக்கூடாது. கொதிக்க கீழேருந்து சூடாக ஏதோ கிச்சன்லேருந்து வருது. சூடாக இது சமைச்சிட்டு இருப்பானுங்க கிச்சடி. அந்த காற்று மேலே வரும். அந்த காற்றுல பட்டால் கால் தீஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த சைடு வழியாக தான் போகணும். ஏய், ஏடா, ஓ, ஜம்ப் பண்ணி போகணுமா? கண்ணுக்கே தெரிலங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேசர் லைட்டா, இதை பார்த்தாலே கண்ணு குளிருதுங்கன்னா மாட்டிக்கிட்டேன் அதான். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே செக் பாயிண்ட் போட்டாச்சு. செக் பாயிண்ட் போட்டதுக்கப்புறம் தான் மனது திருப்தியாக இருக்குது. அமூங்கூஸ். சரி, ஓகே, வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமாங்கஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். நான் அமாங்கஸை பார்த்தோன்னே அமாங்கஸ் விளையாடணும்னு தோணும்ல, என்ன பண்ணுறது, விளையாண்டு தானே ஆகணும். அதனால தான் அடுத்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமாங்கஸ் போடலான்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. அவங்ககிட்டருந்து பிட் பாக்கெட் அடிக்கணும். பார்த்தீங்களா, ஜெயிலுக்கு கொண்டு வெளியே போய் நல்லவனா வாழலான்னு பார்த்தா இவன் ஜெயிலுக்குள்ளேயே பிட் பாக்கெட் அடிக்கிறான். என்னது அது? கீ கார்டா? ஓகே, கீ கார்டு போடுவோம். கீ கார்டு வச்சு அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஓ, கீ கார்டு கையில் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஓப்பன் ஆகிடுமா? சரி, கீ கார்டு காட்டுறேன். ஓப்பன் ஆகிடு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக ஜம்ப் பண்ணி போகலாம். ஷோர்ட். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னடா இது ஸ்டவ்வா? வாஷிங் மிஷினா? என்னடா இது வந்து அப்லோடிங் வாஷிங் மிஷினு. ஓகே, இது என்ன தண்ணியில் போட்டால் செத்துடுறோம். ஓ, இது தண்ணி இல்லைங்க, இது வந்து எவனோ நல்லா தின்னுட்டு வாமிட்டத்தை வச்சுருக்கான். அந்த வாமிட்டில் மிதிச்சிடுறான். அது பார்த்து இது அது போல். இல்லைனா இது என்னவா இருக்கும்னா, எனக்கு அடுத்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸிக் ஏரியாவிலேருந்து தண்ணி வெடிச்சு வந்து இங்கே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டாக்ஸிக் ஏரியாவில் இந்த தண்ணி ஏன் இப்படி இருக்க போகுது? ஆனால் எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இது யோசிக்கிற மாதிரி நிலமை வருது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி போயிடலாம். என்னது சீவரா? அப்புறம் மேலே காட்டுறானுங்க சீவர்னு. எங்களுக்கு தெரியாதா இது சீவர்னு? ஓகே, செக் பாயிண்ட் படி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் மேலே ஏறி போட சொல்கிறானுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நம்மளுக்கு எப்போ இருக்கும், நேராக ரைட்டா லெஃப்டா? நம்மளுக்கு எப்போவுமே ரைட் ஹேண்டு தான் வரும்னு நினைக்கிறேன். வேணாம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேயே போய் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்டில் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ராக்கெட்டு, எவ்வளோ பாவி ராக்கெட் வச்சுருவானுங்க. பக்கத்தில் போட அடிச்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடாக போவோம். ஓகே, நம்ம ரைட் சைடே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைட் சைடில் லெஃப்ட்டு ஒரு வழி வருதுன்னு பார்த்தா இங்கே ஒரு பூனை இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஆனால் அது எடுத்தால் துட்டு கேட்பானுங்க. ஆனால் ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி போவோம் நேராக. அப்போ நேராக தான் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு இடத்துல வழி இல்லை, கண்டிப்பாக நேராக தான் வழி இருக்கும். ஏன்னா இங்கே முட்டுசா வச்சிட்டிங்க. ஹேய், அப்போ அந்த ராக்கெட் லான்ச்சர் இருந்த வழியில் தான் போகணுமா? அடா பாவிகளா, சுற்றி அங்கேயே போக சொல்கிறானுங்களே அவனுங்க. என்ன பண்ணுறது, கேம் கான்செப்ட் படி நம்ம இந்த வழியில் போகணும் தான் நினைக்கிறேன். பக்கத்தில் போய் இந்த ராக்கெட் லான்ச்சர் ஏதாவது பண்ணிட போகுது. ஓ, இதுதாங்க வழி. லான்ச் நியூக். ஓ, நம்ம தான் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னமோ அது நம்ம இந்த சைடு வந்தோன்னா நம்ம மேலே அது ஏறிடுமோன்னு நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏனியில் ஏறிக்கலாம். செக் பாயிண்ட் இருக்குது, பிடிச்சிப்போம். நாங்கள்லாம் கிழிச்சு மேலே கிழிச்சு இப்படி தான். இதுதான் வாய் விட்டு மற்றவங்க வாய்க்குள்ளே போகக்கூடாதுன்றது, அதாவது வாய் விட்டு மாட்டிக்கக்கூடாதுன்றது. ஓகே, எப்படியோ ஜூஸ் மிஸ்
எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு டப்பு இருந்துச்சு, அந்த டப்பு நம்மளை காப்பாற்றிடுவோம். அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது, எப்போவுமே நம்ம ஒன்றை நம்பி இருக்கக்கூடாது, நம்மளை தான் நம்ம நம்பணும். ஓகே வந்தாச்சு, வழி வந்துடுச்சு, இந்த வழி மேலே ஏறி போயிடுவோம். கொஞ்சம் வழியாக நம்ம மேலே ஏறிட்டோம் போல். இந்த வழியை அழகாக போட்டிருக்கானுங்களே, எல்லாம் இங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சு மேலே ஏற தான் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனால் அண்ணா அப்படி கிடையாது. ஓகே நம்ம ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வால்ட்டை காட்டுவோம். ஓகே நம்மக்கிட்ட வரும்போது போகிற ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். ஆமாங்க, இதுக்கும் காசு கேட்குறானுங்களா பாவிகளா? சும்மா பொம்மை தான் வைக்கிறானுங்கன்னு பார்த்தா இதை வச்சு காசு கேட்குறானுங்க கைஸ். பாவிகளா ஒன்றா நம்பர் பாவி. இன்னதில் காலம் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கானுங்க, ஸ்டைல் டிசைன் போட. ஐயோ புரிஞ்சிடுச்சு. இதனால பார்த்தேன், சொதனே இல்லாமல் நேராக போக சொல்கிறானுங்க. இப்படிதான் தரமாட்டானுங்களே. என்னடா இதெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கு, பங்கமுமா இருக்கு. இங்கே ரூம் துண்டு ஆக்கிட்டானுங்க. என்னடா லேசர் லைட்டில் பட்டால் பசங்க தான் செய்வாங்க, என்னடா துண்டு ஆகிறான் ஒன்றும் புரியல. பாருங்க, லேசர் லைட் மேலே வச்சா துண்டாயிடுறான். அன்லாஜிக்கல் கான்செப்ட். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கு, உள்ளே போகலான்னு பார்த்தா லெஃப்டில் தள்ளி விட்டுடுச்சிங்க. அடா பாவிகளா, இதுதான் சொல்கிற வேலையை விட்டுட்டு சொறைய போடக்கூடாதுன்னு வாங்க போல். ஓப்போ ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சிருப்பேன், எஸ்கேப் போயிருப்பேன். ஓகே நம்ம கீ கார்டு கையில் இருக்குது, இங்கே போட்டுட்டு போயிடுவோம். போலீஸு. இதில் படாமல் போகணும் போல். படாமல் போகணுன்னா பின்னாடி பூந்து போகணும், படாமல் போட்டுட்டான். போட்டுட்டான். கொஞ்ச நேரம் இருக்க விடுங்கடா, ஒரு மனுஷனை இருக்கும். புரியுது. ஓடு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏன்னா இந்த லெவல் அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும் போல், இல்லைன்னா மாட்டிப்போம். இவனுக்கே இவ்வளோ தூரம் கண்ணு போகுது. செக் பாயிண்ட்டு போடுறா, அந்த செக் பாயிண்ட்டு இவ்வளோதான் மனசு திருப்தியாக இருக்கு. போவோம். இரு சிக்கு இது இருட்டு ரூம் போல, ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாது. பின்னாடி பூந்து போய் டோரோ ஓகே அவுட் சைட் ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போது என்னடா இங்கே ஃபுல்லாக சாணியை தச்சுட்டானுங்க போல். என்ன இது போக முடியல. இங்கே ஒரு படிக்கட்டு வச்சுருக்கானு, அந்த படிக்கட்டு வழியாக தாண்டி போகணும் போல், கிளாஸ் இது போல். ஓகே ஆப் எங்கேயும் இல்லைங்க, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்து போ, அவ்வளோதான் பார்த்து வந்தாச்சு. இப்போ நம்ம இப்படி வந்து இப்படி போகணும். கொஞ்சம் பொறுமையாக போய் இப்படி எடுத்துடலாம். இப்போ பொறுமையாக போய் அவ்வளோதான் இப்படி எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் போலீஸு மாட்டினோம் சிக்கம் ஆகிடும், அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். மாட்டினா நம்மளை பார்த்தா பேசின்னு இருக்கானுங்க, நம்ம பேர் அதில் இருக்குது, நம்பிக்கை செமினாட்டோ. கொத்து பரோட்டா போட்டானுங்க, கொத்தி வச்ச மாதிரி அந்த நாம கீழே மட்டும் எக்காரணத்தை கொண்டு இனிமேல உடனே பாவி உன துண்டா வெட்டி போட்டுறானுங்கடா. கீழே வந்து அடுத்த செகண்டே உனக்கு வெட்டிடுறானுங்கடா துண்டா. ஒழுங்கா போடா பக்கி. ஓகே நம்ம ஓகே இப்படி வந்தாச்சு. இனிமேல தான் உசுரியா வருது. கீழே ஃபுல்லாக போலீஸ் கேங்க. நாங்களாம் அண்டாண்டகரிக்கே நாட்டி குத்துன்னு வரானுங்க. எங்ககிட்டேவா. ஓகே நம்ம வந்து எலக்ட்ரிக் கம்பி அச்சு கொடுத்துருக்கானுங்க. நம்ம வர்றதை பார்த்துட்டானுங்க, லைட்டெல்லாம் போட்டானுங்க. ஓடுற நம்மளுக்கு வச்சுருக்கானுங்க ட்ராப்பு. இதெல்லாம் தான் போலீஸ் ட்ரைனிங் எடுப்பானுங்க போல். இதை போய் நம்மளை வச்சு வாசிட்டு வாங்குறானுங்க. போலீஸே அசால்ட்டாக அடிக்கிறோம், நம்ம திருடங்க அசால்ட்டாக அடிக்க மாட்டோம். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும். காஷன் காஷன் என்ன காஷன்ரா ஒன்றும் புரியல. காஷன் ஏரியா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனா, நான் என்னமோ ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினச்சேன். ஓகே இப்படி போவோம். கீழே விழுந்தா மேலே அந்த ஹைட்டுக்கு கை காலெலாம் உடஞ்சிருச்சிங்க. அந்த மேலே அப்படி போகக்கூடாது. பார்த்து போடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, என் வானத்தை ஏன்டா வாங்குற? பார்த்து போ. டே போடா, உன்னை வச்சுக்கிட்டு விளையாடவே முடியல. நீ அப்படி தொல்லை பண்ணுற எல்லாரையும் போட்டு. ஒழுங்கா போ. போடா. ஓகே சார்ஜ் போட்டாச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அவ்வளோதான் செக் பாயிண்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் தான் மன திருப்தியாக இருக்குது. ஷீட். ஓகே இப்படி வந்து ஷீட்
வாஷிடு முடிஞ்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வழியே இல்லை, அநியாயத்துக்கு வழி இல்லை, இப்படி கீழே கூட போக முடியாது. டேய் இப்படி போ டேய், என்னடா டேய் இந்த கேம் இவ்வளோ கஷ்டம் என்னடா அந்த கேப்புலவே போய் சொல்கிறீங்க, அநியாயமா இல்லையடா உங்களுக்கே அநியாயமா இல்லை இதெல்லாம். ஜஸ்ட் மிஸ். போய் போலீஸ் பார்த்துட்டாங்க, ஓடே நெத்தியிலே சுட்டுட்டான். நெத்தியில் சுட்டா நெத்தி தானே அடி போட்டுருக்கணும், ஏன் இவன் அடிப்படுது? ஐயோ ஜஸ்ட் மிஸ். சுடுறதுலேருந்து எஸ்கேப் போயாச்சு. ஓடு நிற்காம ஓடு செக் பாயிண்ட் புடி ஓடு. அது இப்படிதான் ரோப்ளாக்ஸ் கேம் அப்படிலாம் இருக்கு. ஹெலிகாப்டரை பார்த்துட்டேன், வாங்க நில்லுங்கடா நண்பர்களா, இருடா வரேன். ஓகே சரி, இப்போ நம்ம எங்கே கூட்டின்னு போகிறோம் இவன்? ஓகே நம்ம எப்படியும் வந்தாச்சு, ஹைட்வே ஃபாரஸ்ட். ஓகே நம்ம கும்பலே கீழே தான் இருக்கானுங்க, நம்ம போய் நம்ம கும்பல் கூட டிசிஷன் போடணும். வந்துட்டேன்டா. ஓகே வந்தாச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் ஹைட் அவுட், அதாவது நம்ம வந்து ஹைட் ஆகிற இடம், அதுக்கு நான் கிரிமினல் சொல்ல வரல. ஓகே இந்த வீடியோ நான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் விசில் போடு கேமிங். பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.